வெல்கம் டு குட்டீஸ் கஃபே. இன்றைக்கி நாம் ஒரு முயல் அரசரோட கதையை பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் ஒரு முயல் அரசர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான மகளும் இருந்தாங்களாம். அவங்களோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்குமா. அவங்க பாட்டு பாடினா அந்த தோட்டத்தில் பறவைகள் எல்லாம் பறந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுமா. அந்த அரசர்கிட்ட எல்லாமே இருந்துச்சான். அழகான பொண்ணு, அது தவிர்த்து அவர்கிட்ட நிறைய சொத்து, தங்கம், வைரம் எல்லாமே இருந்துச்சான். இருந்தாலும் அவருக்கு தங்கத்து மேலே மட்டும் ரொம்ப அதிகமான ஆசையும் இருந்துச்சான். எப்படின்னா, அவர் தான் உட்கார்ற அரியாசனத்தை கூட தங்கத்தில் தான் செஞ்சு வச்சுருந்தாராம். அப்படி இருந்தும் அவருக்கு தங்கத்து மேலே ஆசை போகலையாம். ஒரு நாள் அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டே தூங்கிட்டாராம். அந்த நேரத்தில் கனவில் அவருக்கு ஒரு தேவதை வந்தாங்களாம். அந்த தேவதை வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் ரொம்ப நல்ல மன்னராக இருக்கீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மன்னர் சொன்னாராம், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நான் எந்த பொருளை தொட்டாலும் அது உடனே தங்கமாக மாறிடணும், இந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சான், நீங்கள் கேட்குற வரம் உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும், நல்லா யோசனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இல்லை தேவதையே, எனக்கு இந்த வரம் மட்டும் போதும், இதை தவிர வேறு எந்த ஆசையுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த தேவதையும் வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இப்போ அந்த மன்னர் அது உண்மையான தெரிஞ்சுக்க அவரோட தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற அவரோட நீரூற்றை தொட்டு பார்த்தாராம். அது உடனே தங்கமாக மாறிடுச்சான். இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லணுமேனு வேகமாக தன் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போனாராம். அப்போ போனவர் அவர் அந்த வரத்தை மறந்து அந்த பொண்ணை தொட்டுட்டாராம். அந்த பொண்ணு அப்படியே தங்கச்சிலையாக மாறி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, தான் கையில் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. அவர் தன்னோட மக சிலையானதை நினச்சி கதறி கதறி அழுதுட்டு இருந்தாராம். அப்போ அந்த பொண்ணை வந்து அப்பாவை எழுப்பிச்சான். அப்பா தூங்கிட்டீங்களா, எந்திரிங்க அப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் சுயநினைவுக்கு வந்து தான் கண்டது கனவுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, எந்த பொருள் மேலேயும் அதீதமான ஆசை கொண்டா அது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிருங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாராம். அன்னையிலேருந்து அவர் எல்லா மக்களுக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட அதிகமாக உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படலாம், ஆனால் அது பேராசையாக மாறிச்சுன்னா நமக்கே ஆபத்தாக மாறிடும். ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.